அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகிற இந்த பூமி வளமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று உலகில் வாழுகிற ஆன்றோர்களும் சான்றோர்களும் அறிஞர்களும் நடுநிலையாளர்களும் நீதிமான்களும் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. அவர்களால் செய்யப்படுகிற அரும்பணிகளால் தான் நாம் வாழுகிற இந்த தேசம் சில நேரங்களில் அவ்வப்போது அமைதியை காணுகின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தேசத்தை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வழிநடத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் பொறுப்பற்றவர்களாக, தகுதியற்றவர்களாக, தன்னுடைய அதிகாரத்தை உணராதவர்களாக ஆளுமை செய்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டி உள்ளது. அன்றாடம் செய்திகளில், செய்தித்தாள்களில் பார்க்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் வாழுகின்ற மனிதர்களை பதைபதைக்க வைக்கிற காட்சிகளாக தான் இருக்கு. அமைதி அப்படிங்கிறது யாருடைய வாழ்விலும் இல்லாத ஒன்றாக சமூக அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. மதுவிலே மக்கள் மூழ்கி திளைப்பதும், தவறான காரியங்களில் ரொம்ப சாதாரணமாக கருதி வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதும், அதனால் ஏற்படுகிற விளைவுகளில் அந்த விளைவை ஏற்படுத்தியவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்திருப்பவர்கள் அனைவரும் சிரமப்படுவது, இவைகளெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக போச்சு. மது அருந்துவது, விபச்சாரம் பண்ணுறது, திருடுறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சமூக அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க? எதனால இப்படி ஒரு சூழ்நிலை இவர்களுக்கெல்லாம் உருவாகி இருக்கிறது? அந்த சூழ்நிலைகளுக்குள் சரியாக வாழ நினைக்கிற சாமானிய மக்களும் சிக்கி தவிக்கின்ற மிக ஒரு வன்மமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்று தேவை என்பது எல்லாரும் உணர்ந்துதான். மாற்று அப்படிங்கிறது எல்லாரும் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் அப்படிங்கிறத ஒரு அளவுகோலை கொண்டு யாருமே அளந்து பார்த்துடலை. இதுதான் மாற்றம் அப்படிங்கிறது. மாற்றம் அப்படின்னா என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளருக்கு மாற்றமா வேற ஒருத்தர் வந்து அந்த இருக்கையில உட்காரணும், அதுதான் மாற்றம் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது மாற்றம் கிடையாது. மாற்றம்ங்கிறது சமூக அமைதி தான் மாற்றம். நாம் வாழுகிற இந்த பூமியில மனித விரோத செயல்கள் பெருகி வழிகின்ற அவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு பிறகு தான் மாற்றம். இப்போ திருடுறானா, திருடுறவனே இருக்கக்கூடாது. அநியாயமா ஒருத்தனை கொலை செய்கிறானா, கொலையே நடக்கக்கூடாது. மது ஆறாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதா, மதுவே இருக்கக்கூடாது. விபச்சாரம் பெருத்து வழியுதா, விபச்சாரமே இருக்கக்கூடாது. சட்ட ஒழுங்கு கெட்டு அழியுதா, சட்ட ஒழுங்கு காக்கப்பட வேண்டும். நீதி விலை பேசப்படுகிறதா அப்படின்னா நீதி காக்கப்பட வேண்டும். இதுதான் மாற்றம். மாற்றம்ங்கிறது வந்து நேற்று ஒரு கலர் சட்டை போட்டிருந்தேன், இன்னைக்கு ஒரு கலர்ல சட்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. மாற்றம் அப்படிங்கிறது சமூகத்தின் செயல்கள் மொத்தமாக மாறுவது. அதுதான் அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டிய
உருவாக்கி மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மிகவும் பொறுப்பற்றவர்களாக, கவனமற்றவர்களாக வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்கு கீழாக இருக்கிற இந்த சாதாரண குடிமகனின் வாழ்வியல் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது. எல்லா ஒழுங்குமுறைகளும் சீரழிக்கப்படுகிறது. எல்லா ஒழுங்குமுறைகளும் சீரழிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மனிதன் மனிதனோடு உறவாடுவது என்பது துண்டித்து போன ஒரு காரியமா போச்சு. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காலத்துல அப்படிம்பாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு காலத்திலேன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தெருவுல மக்கள் குடியிருந்தாங்கன்னா அண்டை வீட்டுக்காரவங்க எங்கேயாவது டவுனுக்கு, கடத்தெருவுக்கு வெளியில போக வேண்டி இருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்க வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி, பிள்ளை உங்க வீட்டில் இருக்கட்டும் பார்த்துக்கங்க, நாங்கள் வெளியில ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்பி விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பச்சை குழந்தைய கூட பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போறதுக்கு எல்லாருக்கும் பயம் உருவாயிருச்சு. காரணம் என்னன்னா, பச்சை குழந்தைன்னு கூட இன்னைக்கு எவனும் பார்க்கறது இல்லை. பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் இது நிறைய சமூகத்தில் பெருகி விதிவிலக்கு இல்லை என்கிற நிலை வந்துருச்சு. ஒரு காலத்துல போக்கிரித்தனம் எவன் பண்றானோ அவன் தான் அக்கிரமம் செய்வான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது மாதிரிலாம் இல்லை. எவன் போக்கிரித்தனம் பண்ணுவான், எவன் நல்லவன், எவன் கெட்டவன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல அப்படிம்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்பதை பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு சமூக அமைப்பு மாறிடுச்சு. ஒரு ஆசிரியரை நம்பி ஒரு பெண் பிள்ளையை அனுப்ப முடியல அப்படிங்கிற நிலைமை. ஒரு மத குருவை நம்பி ஒரு பெண் பிள்ளையை அனுப்ப முடியல அப்படிங்கிற ஒரு நிலை. இப்ப ஆன்மீகத்தை போதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, ஆத்திகத்தை போதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, நாத்திகத்தை போதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, நல்ல படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் மனித உறவுகளை துண்டித்து வாழ்கிற காரணத்தினால் மனித நேயமற்றவர்களாக சமூக அமைப்பில் ஒழுங்கீனங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதை ரொம்ப சாதாரணமாக கருதுகிற ஒரு சிந்தனை மனிதனுக்கு உருவாயிருச்சு. வழியை உணராத மனிதர்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தனக்கு ஒரு வழி வரும் பொழுது அந்த வழியை தீர்த்து கொள்வதற்காக, ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் பலி கொடுக்கிற ஒரு சிந்தனை சமூகத்தில் உருவாயிருச்சு. ஆன்மீக ரீதியா நம்ம குரான்ல படிப்போம், மறுமை நாள்ல மனிதன் மகசர் மைதானத்துல நிற்கும் பொழுது அங்கதான் தாயை கண்டு மகன் விரண்டு ஓடுவான், மகனை கண்டு தாய் விரண்டு ஓடுவாள், கணவனை கண்டு மனைவி விரண்டு ஓடுவாள், மனைவியை கண்டு கணவன் விரண்டு ஓடுவான். அந்த நாளின் கடுமை அப்படி இருக்கும் அப்படின்னு குரான் போதனை செய்கிறது. ஆனா இப்ப இந்த உலகத்துல வாழும் போதே மனிதன் தன்னை, தன்னுடைய வாழ்வியலை, தன்னுடைய ஆசாபாசங்களை, தன்னுடைய மனோ இச்சைகளை மேம்படுத்தி கொள்வதற்காக, அதை அடைந்து கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான ஒரு சூழலில் அவன் தள்ளப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான், உருவாகி கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறது மனித விரோத செயலாக அவைகள் பார்க்கப்பட வேண்டியவை. அவைகளை சரி செய்வதற்கான பெரும் கடுமை யாருக்கு இருக்குன்னா ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. ஆனா நம்மை நோக்கி வருகிற எல்லா ஆட்சியாளர்களும் நாங்க உங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிறாங்க. நல்லது அப்படிங்கிறது என்னன்னே மக்களுக்கு இன்னைக்கு புரிய மாட்டேங்குது.
நம்முடைய வாழ்வியலை வளப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆட்சியாளனும் இங்கே இல்லை. காசுகளையும் பணங்களையும் கொடுத்து ஏமாத்துகிற, ஏமாற்றப்படுகிற ஒரு கூலிப்படையாக ஒரு குடிமகனை உருவாக்குகிறான் அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான விஷயம். ஒரு கூலிப்படை. ஓட்டு போடணுமா, உனக்கு நான் காசு தரேன். என்னை ஆட்சியில் அமர்த்துவதற்கு உன்னுடைய ஓட்டு ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த ஓட்டை நீ போட வேண்டும் என்பதற்காக 1500 வேணுமா, 2000 வேணுமா, 3000 வேணுமா, 4000 வேணுமா, வேணுங்கிறத வாங்கிக்க, ஓட்டை எனக்கு போடு என்று சொல்லுகிற ஒரு கூலிப்படையாக இந்திய தேசத்தின் குடிமகன்களை ஆட்சியாளர்கள், ஆள நினைப்பவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இங்கே மனித விரோத செயல்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்கான விரோத செயல்கள் பெருகும் பொழுது மனிதன் என்ன செய்யுமா அப்படின்னா, அவன் நல்ல சிந்தனையின் பக்கம் வழிநடத்தப்படவே மாட்டான். முழுக்க முழுக்க தீமையின் பக்கம் வழிநடத்தப்படுவான். அதான் அவனுக்கு பிறருடைய வழி தெரியாத, பிறருடைய கஷ்டங்களை புரியாத, நம்மால் யார் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் என்பதை பார்க்காத, புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும் பொழுதுதான் ரொம்ப கர்ண கொடூரமான நிகழ்வுகளை நம்ம உலகத்துல பார்க்கிறோம். அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, போதை வஸ்துக்கள் மனிதனுடைய அறிவை கெடுத்து, சுயமரியாதையை இழக்க செய்து, மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, குடும்பத்தை இழந்து, குடியை இழந்து, வாழ்கிற வாழ்வியலை இழந்து, தரிகட்டு திரிகிற ஒரு வாழ்வியலை உருவாக்குகிற போதை வஸ்துகள் ரொம்ப சல்லுசாக, சாதாரணமாக பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும், மாணவிகள் வரைக்கும் இப்படி விரவி பரவி கிடக்கிறது. அப்படின்னு சொன்னா இந்த சமூக அமைப்பை எப்படி உருவாக்க நினைக்கிறாங்க? எப்படி உருவாக்க நினைக்கிறாங்க? யார் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, எந்த பொருட்களை உலகத்தில் விற்றாலும் பரவாயில்லை, அந்த பொருட்களின் மூலமாக அதிகாரத்தை நோக்கி எவ்வளவு வருமானம் வருது, ஆட்சியாளர்களை நோக்கி எவ்வளவு வருமானம் வருது, அதன் மூலம் நாம் எவ்வளவு பொருளாதாரங்களை சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க நினைச்சு சமூகத்தை சீரழிக்கிறாங்களே. இந்த சம்பாதித்த காசுகளால், பொருளாதாரங்களால் அவர்களுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் நிம்மதியா வாழுமா? நிம்மதியா வாழ முடியுமா? எத்தனை லட்சம் கோடிகளை வச்சிருந்தாலும் நல்லா பசிக்கிற மனுஷனுக்கு 3 நேர சாப்பாடு தான். நல்லா பசிக்கிற மனுஷனுக்கு 3 நேர சாப்பாடு தான். எதற்காக இத்தனை 1000 கோடிகளையும் லட்சம் கோடிகளையும் மனிதன் சேர்க்கிறான்? பல லட்சம் மனிதர்களை, பல கோடி மனிதர்களை அழித்து, வாழ்வியலை அழித்து ஒழித்து சேர்க்கிற இந்த நிதிகளால் மனிதர்களுக்கு என்ன பயன்? தேசத்துக்கு என்ன பயன்? நாட்டுக்கு என்ன பயன்? யாருக்கு ஒரு பயனும் கிடையாது. எதனால் இப்படி பண்ணுகிறார்கள், ஏன் இப்படி பண்ணுகிறார்கள் என்கிற கேள்வியே ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அறிஞர்களையும் அப்படி மண்டையை குழப்ப வைக்குது, சிந்திக்க வைக்குது. எதற்காகடா மதுவை விற்கிறான் அப்படின்னு கேட்டா எதற்காக அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. ஒரு அரசு நிர்வாகத்தை மதுவின் வருமானத்தில் நடத்துகிறது அப்படின்னா ஒரு சாமானியன் கொடுக்கிற வரி பணம் எல்லாம் என்ன ஆகுது? ஒரு கேள்வி வருது. ஒரு சாதாரண நம்ம ஒரு கடலை மிட்டாய் வாங்கினா அதுக்கு ஒரு வரி, ஒரு செருப்பு வாங்கினா அதுக்கு ஒரு வரி, ஒரு சட்டை வாங்கினா அதுக்கு ஒரு வரி, எது வாங்கினாலும் அதற்கு ஒரு வரி. வரி செலுத்தாமல் நம்ம இல்லை. சுதந்திரம் பெற்ற இந்திய தேசத்துல வாடகைக்குத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு ஒண்ணுமே இல்லை. நாம போற சாலைக்கு கூட என்ன செய்யறோம்? அங்கங்க டோல்கேட் போட்டு வரி கட்டிக்கிட்டு தான் போறோம். சுங்கம் அப்படிங்கிறதெல்லாம் வெள்ளைக்காரங்காலத்துல சொல்லுவாங்க, அங்கங்க சுங்கவாடி இருக்கும், சுங்கவாடி இருக்கும் அப்படிம்பாங்க. 1947 சுதந்திரம் வாங்கின நமக்கு இன்னைக்கு 2026 அறிவியலின் உச்சத்தில் வாழுகிற 21ஆம் நூற்றாண்டில் வாழுகிற நாம் ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் பணம் கட்டி நாம் சாலைகளை கடக்கிற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா
சுதந்திரம் பெற்ற நம்முடைய இந்தியாவிலேயே நாம வாடகை கொடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சொந்த வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடுன்னு சொல்றோம், மாசம் மாசம் வாடகை கட்ட மாட்டோமே தவிர வருஷம் வருஷம் அதுக்கான வரி, கரண்ட் பில்லு, அதனுடைய இதர செலவுகள், இப்படி ஏராளம் ஏராளம். எதுனாலும் சரி, வாடகை கொடுக்காம எந்த வாழ்க்கையும் இந்தியாவில் நமக்கு இல்லை. அப்ப சுதந்திரம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, வாடகை கொடுப்பதற்காக சுதந்திரம் நமக்கு. அதனாலதான் வரிகளால் சூழப்பட்ட தேசம் இந்தியா அப்படிங்கிறது. வரிகளால் சூழப்பட்ட தேசம், வரிகளை கட்டி வாழ்வியலை இழக்கிற குடிமகன்கள் வாழுகிற தேசம். இவ்வளவு வரிகளை இவ்வளவையும் வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்வியல் சுபிட்சம் அடையிலையே. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிறனால கொஞ்சம் மக்கள் இந்த கல்வி, ஞானம், அறிவு, பொருளாதார கொஞ்சம் வளர்ச்சி, இதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நிம்மதி இல்லை யாருக்கும். மதுவில் மூழ்கி போன தமிழகம் அப்படின்னு சொல்லி உலகே பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு? மது பாட்டில்களில் மூழ்கி கிடக்கிறது. அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மது குடிக்கிறதுக்கு, அந்த மதுவை வாங்க எவன் கள்ளத்தனமாக மது விற்கிறானோ அவனுடைய வீட்டு வாசல்ல போய் ஆட்கள் நிற்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. 3 மணிக்கெல்லாம் மது குடிக்கிறான் காலையில. உழைக்க கிளம்புகிற தமிழன், உழைத்து வாழ்ந்த தமிழன் இன்னைக்கு மதுவில் மூழ்கி போய் கிடக்கிறான். அப்படின்னா இந்த சமூக அமைப்பை எப்படி மாற்றி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுல எங்க மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு? மாற்றம் மாற்றம் மாற்றம். நாங்க வந்தா அதை செய்வோம், நாங்க வந்தா இதை செய்வோம். யாரு வந்தாலும் என்ன செய்வோங்கிறான். உனக்கு மாசம் நான் 1000 ரூபா கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்றேன். இன்னொருத்தன் உனக்கு மாசம் நான் 2000 கொடுப்பேங்கிறான். இன்னொருத்தன் வந்தா பஸ்ஸில் நீ இலவசமா போகலான்றான். இன்னொருத்தன் வந்தா நீ ரயிலில் சும்மா போகலான்றான். உனக்கு நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், காசை கொடுப்பேன், கப்பை கொடுப்பேன், உன் வாழ்வியலை மேம்படுத்துவேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறான். உன் வாழ்வியலை நான் முன்னேற்றுவேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். எங்க பார்த்தாலும் தனியார் கல்வி மயம், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு பெரிய மரியாதை இல்லை மக்கள்கிட்ட. அப்ப மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, சமூக அமைப்பு ஏற்கனவே இருந்த தீய நிலைகளிலிருந்து மீண்டும் மாறி சமூக அமைப்பு ஒரு அழகிய கட்டமைப்போடு வளர்வதும், ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலை மனிதர்கள் கடைபிடிப்பதும் தான் ஒரு சமூக மாற்றம். அதை ஏற்படுத்துவதற்கு இங்க எந்த ஆட்சியாளர்களும் தயார் இல்லை. எல்லாரும் அவன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, அவனுடைய சந்ததிகளை மேம்படுத்துவதற்கு அரசியலை ஒரு தொழிலாக, ஒரு பிஸ்னஸாக பார்க்கிறான். அரசியல் என்பது ஒரு தொழிலாகவும் பிஸ்னஸாகவும் பார்க்கப்படுகிறத தவிர சமூக சேவையாக பார்க்கப்படலை. சமூக சேவையாக அரசியல் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கப்படலை. மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த மக்களுக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாகலாம் தெரியல. எல்லாரும் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்களா? கொடுத்தா என் ஓட்டு என் உரிமை, நான் ஏன் உனக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, சரி உங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. சிலர் விவரம் அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க, நீங்க காசு கொடுத்தாலும் நம்ம போடுற ஆளுக்கு தான் போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் பலர் மனசாட்சியின் அடிப்படையில சாமானிய மக்கள் நடக்கணும்னு நினைக்கிறான். வாங்கிட்டோம்ல, கொடுத்தவங்களுக்கு தானே போடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இந்த அப்பாவித்தனம் பெருகி இருக்கிற இந்த மக்களை அநியாயமாக இந்த ஆட்சியாளர்கள் வழிகெடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த சமூகத்தை எங்கு கொண்டு நடத்துறாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தையே ஏதோ ஒரு நாட்டுக்கு கூலிக்கு வாடகைக்கு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வேற ஒரு நாட்டிற்கு விற்பனை செய்யப்பட்டதை போன்று சமூக அமைப்பு இங்க மாறி போச்சு. வீடு புகுந்து இந்த வடநாட்டு பக்கம்லாம் சமூக வலைதளத்துல வர்ற செய்தியை பார்க்கிறோம். வீடு புகுந்து பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிடுறாங்க. பெண் பிள்ளைகளை அந்த யூஸ் அண்ட் த்ரோ ஒரு முறை பயன்படுத்தி விட்டு மீண்டும் ஒரு முறை பயன்படுத்த தகுதியற்ற பொருளாக
தேநீர் கடைகளில் குவளை வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு பெண்களை சமூகத்துல பார்க்கலாம். எடுத்து தூக்கிட்டு போறான், ஒரு முறை கற்பழிக்கிறான், அடுத்து பயன்படாதுன்னு எரிச்சு கொண்டுறான். எரிச்சு கொண்டுறான். அது ஒரு உயிர் அப்படிங்கிற மனநிலையற்ற மனிதர்களை, மனநோயாளிகளை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது, ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா இங்க மாற்றம்ங்கிறது எதை நோக்கி நம்ம போறோம் ஒண்ணுமே புரியல. மாற்றம்ங்கிற வார்த்தையே ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு இன்னைக்கு. மாற்றம்ங்கிறதே ஒரு பெரிய ஏமாற்றம். எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாத ஆட்சியாளர்கள் அரசியலில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சாமானிய மக்களின் மீது ஆளுமை செலுத்துகிற இவர்களுக்கு பேர் அதிகாரம் படைத்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் மக்கள்லாம் புரியணும். ஏன்டா இப்படி, எதனால இப்படி ஒரு ஒண்ணுமே நடக்கலை. இங்க யாருடைய வாழ்வியலும் மேம்படலை. எத்தனையோ பேர் இன்னைக்கும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறான் அப்படின்னு. வறுமை கோட்டுக்கு கீழ் இந்தியாவில் எவ்வளவு மக்கள் வாழுகிறார்கள் அப்படின்னு நீங்க சர்ச் அந்த தேடுதலில் தேடி பார்த்தீங்கன்னா அதுல வந்துடும், இத்தனை 1000 கோடி பேர், இவ்வளவு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அவ்வளவு கோடி பேர் வறுமையில் இருக்க காரணம் என்ன? வளமில்லாத நாடா இந்தியா? வளமில்லாத நாடா? வளமிக்க நாடு, மனித சக்திகளை கொண்ட நாடு. ஒரு 2 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல சுபிட்சமான வாழ்க்கை வாழ முடிகிறது. சுபிட்சமான வாழ்க்கை வாழ முடிகிறது. அந்த நாட்டுல 2 கோடி மூளை தான் இருக்கு. ஆனா இந்தியாவில் 140 கோடி 140 கோடி மனித சக்திகளை கொண்ட ஒரு தேசம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அத்த கூலிகளாக, தினந்தோறும் கஷ்டப்படுகிறவர்களாக, சிரமப்படுபவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பிழைப்பை தேடி இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு வரான் அப்படின்னா, இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல, எங்கெல்லாம் அவனுக்கு போக வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பொழைக்க போறான். 140 கோடி பேர் ஜனங்களை கொண்ட, மனித சக்திகளை கொண்ட ஒரு நாட்டில் பிழைப்பு தேடி தன் சொந்த மண்ணை விட்டு பிற நாட்டுக்கு, பிற மாநிலத்துக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா, அந்த ஆட்சியாளர்கள் தன் தேசத்து மக்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆழமா எல்லாரும் சிந்திச்சு கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு. பிழைக்க தான் வர்றான். அவன் மாநிலத்தில் பிழைப்பு இல்லை, பிழைக்க வர்றான். எங்க போனா பிழைக்கலாம்னு நினைச்சு பிழைக்க வர்றான். அவன் பிழைப்பை தேடி போகிற அளவிற்கு அவன் வாழுகிற பூமி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யாரு? மாற்றத்தை தருவதாக சொல்லி நம்மை ஏமாற்றுகிற இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த ஆட்சியாளர்கள் என்னைக்காவது வறுமையில கஷ்டப்படுறதை நம்ம பார்த்துருக்கிறோமா? இல்லை. இந்த பிரதமர் நரேந்திர மோடி 500 ரூபா 1000 ரூபா இதெல்லாம் செல்லாதுன்னு ஒரு நாள் சொன்னார். செல்லாதுன்னு சொன்னவன தெருவில் நின்றவன் பூரா யாரு? தெருவில் நின்றவன் பூரா சாதாரண குடிமகன், சாமானிய மக்கள். எந்த அரசியல்வாதியாவது, எந்த ஆட்சியாளனாவது தெருவில் வந்து பேங்க் வாசல்ல வரிசையில் நின்று ரூபா வாங்கிட்டு போனதை நம்ம பார்த்தோமா? தன்னை காட்டிக் கொள்வதற்காக, அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சிலர் வரிசையில் வந்து நின்று அதன் மூலம் சில விளம்பரங்களை தேடி இருப்பாங்களே தவிர அவர்கள் அந்த தேவைக்காக வந்து யாரும் நின்றவங்க கிடையாது. ஆனா அந்த ரூபாயை வாங்குறதுக்காண்டி 500 1000 செல்லாதுன்னு சொன்னவன இத்தனை மக்கள் செத்து போனாங்க வரிசையில் நின்று. வேகாத அந்த வெயில்ல நின்று செத்தவர்கள் எத்தனை பேர்? அப்ப நம்மீது பொறுப்பற்றவர்களை, நம்மை கவனிக்க தவறுபவர்களை எப்படி நாம திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறோம், ஆட்சியில அமர்த்துறோம் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு நிலைமை உருவாயிருச்சு. அப்போ வழி தெரியாத ஒரு வாழ்வியல் என்பது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகன்களும் பிறரின் சிரமங்களை உணராதவர்களாக, பிறரின் கஷ்டங்களை உணராதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை மேலோங்கி இருக்கிறது. பொதுநல வாழ்வு என்பது கீழ் நோக்கி இருக்கிறது. அப்ப பொதுநல வாழ்வு என்பது இருக்கும் பொழுதுதான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும்,
சமூக அமைதி ஏற்படும், சமூக ஒழுங்கு ஏற்படும். ஒழுக்கமிக்க ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதை உருவாக்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவர்கள் யாருமே அதிகாரத்தில் இல்லை. சமூகத்தை சீராகவும் சிறப்பாகவும் உருவாக்க நிறைய மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. அவர்கள் யாருமே என்ன கிடையாது, அதிகாரத்துல கிடையாது. அவர்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அரசியலில் பெரும் பொறுப்புகளை பதவியில வகிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை அறிந்து கண்டறிந்து ஒவ்வொரு குடிமகன்களும் தங்களுடைய பங்காற்றுகிற பொழுது, தனக்கான உரிமையை நிலைநிறுத்த பாடுபடும் பொழுதுதான் நாம் ஒரு அமைதிமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். நாளை நம்முடைய சந்ததிகளின் கையில் இந்த பூமியை கொடுத்து செல்லுகிற பொழுது அவர்கள் வெறுமென வெட்டவெளி பாலைவன பெருவெளியில் வாழ்கிற ஒரு சூழலை நாம் உருவாக்கி விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் பசுமை மிகுந்த இந்த பூமியை, இந்த மண்ணை அவர்கள் பாலைவன பெருவெளியாக்க பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகளை தோல்வியுற செய்வது என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய கரங்களிலும், ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனைகளிலும் இருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கவலைப்படுங்க. தீமைகளுக்கு எதிராக சண்டை செய்யுங்கள், தீமைகளுக்கு எதிராக போராடுங்கள். தீமைகளை தன்னுடைய குடிலுக்கு அருகாமையில் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஒரு காலத்துல குடிப்பான், குடிச்சிட்டு எங்கிட்டாவது அங்கிட்டு சலம்பி சண்டை போட்டுட்டு சத்தமெல்லாம் வீட்டில் வந்து படுத்துருவான். ஆனா அவனை காலையில தெருவே பார்த்து கேட்பாங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணலாமா வைக்கலாமான்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு குடி என்பது விதிவிலக்கு இல்லாத ஒரு வாழ்வியலாக மாறிவிட்டது. அந்த குடியை, குடி சார்ந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துபவர்களை தங்களுக்கு அருகாமையில் அனுமதிக்காதீர்கள். அந்த தீமைகளை தடுக்க பெரும் பாடுபடுங்கள். அதிகாரம் நாம் வெறுக்கிற பொழுதுதான் நமக்கு கீழ்ப்படி. நம்மை ஆள நினைக்கிற ஆளுமையும் அதிகாரமும் நாம் எந்த அளவுக்கு ஒரு தீமையை எதிர்த்து களத்துல நிற்கிறோமோ அப்போதான் அந்த அதிகாரம் அந்த நல்லதை நோக்கி பயணிப்பதற்காக சிறு முயற்சியை செய்யுமே தவிர அதுவரைக்கும் அவர்கள் நம்மை வழிகெடுப்பார்கள், வாழ்வை கெடுப்பார்கள். அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்த முயற்சி செய்வார்கள். கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குடிமகனின் கஷ்டம் ஆளுமையில் அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு தெரியாத காரணத்தினாலேயே நம்மை அவர்கள் நசுக்கிக் கொண்டே இருப்பார்கள். எங்கோ கொல்லப்படுகிற ஒரு எறும்புக்காக யாரும் அழமாட்டார்கள். நம்மை எறும்பாகவும் எலியாகவும் பார்க்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு